ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பயிற்சி 6 நாளில் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். பார்க்கலாமா? 5வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 66 மீட்டர் உயரமுள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியிலிருந்து ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் முறையே 60 டிகிரி 30 டிகிரி எனில் பின்வருவனவற்றை காண்கன்னு ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் என்ன? விளக்கு கம்பத்தின் உயரம். ரெண்டாவது, விளக்கு கம்ப உயரத்திற்கும் அடுக்குமாடியின் உயரத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம். விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடிக்கும் இடையே உள்ள தொலைவு கேட்டிருக்காங்க. √3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டுக்கலாம் பாருங்கள். தீர்வு ஒரு 66 மீட்டர் உயரமுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று இருக்குது. அதுக்கு நான் பேர் ஏபின்னு கொடுத்துக்கிறேன். இது 66 மீட்டர். ஓகேவா? அடுத்து அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியிலிருந்து ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் இறக்க கோணம் கொடுத்துருக்காங்க. 60 டிகிரி 30 டிகிரி. இதோட உச்சியிலிருந்து ஒரு விளக்கு கம்பத்தோட உச்சிக்கும் அடிக்கும் ஏற்ற கோணம் இறக்க கோணம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, உச்சிக்கு எவ்வளோ? 60 டிகிரி. இதோட இந்த விளக்கு கம்பத்துக்கு நான் பேர் சிடி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுதான் தரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இதில் இங்கே மீட் பண்ணுற இந்த புள்ளிக்கு நான் பேர் இ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே ஏற்ற கோணம் 60 டிகிரி, இறக்க கோணம் 30 டிகிரி கொடுத்துருக்காங்களா? அதாவது அடிக்கு 30 டிகிரி. இப்போ எடுத்து எழுதும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம்? உயரம் எழுதுவோம். எல்லா கணக்குமே ஒரே ஆர்டரில் தான் நம்ம எழுதிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு உயரம், ரெண்டாவது இடைப்பட்ட தொலைவு எழுதுவோம், மூணாவது கோணம், நாலாவது நம்ம போட்ட டயக்ராமில் ஒரு செவ்வகம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ எழுதலாமா? தீர்வு என்ன உயரம் எடுத்துக்கிட்டோம்? ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது அடுக்குமாடி குடியிருப்பின் உயரம் ஏபி. ஏபி ஈக்குவல் டு 66 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன உயரம்? இது விளக்கு கம்பத்தின் உயரம். விளக்கு கம்பத்தின் உயரம் சிடி. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்து உயரம் எழுதியாச்சு. அடுத்து என்ன எழுதுவோம்? இடைப்பட்ட தொலைவு. அடுக்குமாடி குடியிருப்பிற்கும் விளக்கு கம்பத்திற்கும் இடையே உள்ள தொலைவு. தொலைவு என்ன? பிடி என்க. அடுத்து என்ன சொல்லுவோம்? கோணம் சொல்லுவோமா? கோணம் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏற்ற கோணம் எடுத்துக்கலாம். ஏக்கு தான் கோணம், ஸோ ஏ தான் நடுவில் வரணும். சிஏஇ கோணம் சிஏஇ ஈக்குவல் டு எத்தனை டிகிரி? 60 டிகிரி. அப்புறம் இன்னொரு கோணம் இறக்க கோணம். இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இறக்க கோணம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இசட் வடிவத்தில், அதாவது ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம்னு சொல்லுவோம். இங்கேயும் எடுத்துக்குவோம். இங்கே நம்மளுக்கு என்னென்னா இதோட உயரம் தான் கேட்டிருக்காங்க, விளக்கு கம்பத்தின் உயரம். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சைடில் இருக்கிற இந்த முக்கோணத்தையும் நான் எடுத்துக்கிறேன். இங்கே ஒன்றுவிட்ட கோணங்கள் அந்த லைனே வராது. ஓகேவா? இங்கே 30 டிகிரி, இங்கேயும் 30 டிகிரின்னு எடுக்க மாட்டோம். இந்த சைடே எடுக்கிறதுனால நான் இந்த செங்கோண முக்கோணத்தையே எடுத்துக்கிறேன். அப்போ இறக்க கோணம் டிஏஇ கோணம் டிஏஇ ஈக்குவல் டு 30 டிகிரி. ஓகேவா? அடுத்து பாருங்கள், நம்ம போட்டதில் ஒரு செவ்வகம் ஒன்று இருக்குது. அதனால் இதுக்கு ஆப்போசிட் சைடு சொல்லணுமா? ஏஇ ஈக்குவல் டு பிடி, அப்புறம் ஏபி ஈக்குவல் டு இடி. ஏபி ஈக்குவல் டு 66 மீட்டர் அப்படின்னா அதே தான் டிஇக்கும். அடுத்து பிடி ஈக்குவல் டு ஏஇ. இப்போ நம்ம எழுதுறது எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம். எல்லா கணக்குமே நான் இதே ஆர்டரில் தான் எழுதிட்டுருக்கேன். அப்போ தான் நீங்கள் எழுதும்போது எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஃபஸ்ட்டு உயரம், ரெண்டாவது இடைப்பட்ட தொலைவு, மூணாவது கோணம், நாலாவது செவ்வகம் இருந்தது அப்படின்னா நம்ம போட்ட டயக்ராமில் அதுக்கான லைன்ஸ். ஓகே, ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். இப்போ எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்ன பார்க்கணும்? செங்கோணம் முக்கோணம் பார்க்கணும். எந்த 2 செங்கோணம் முக்கோணம் எடுத்துக்கலாம் பாருங்கள். இதோட உயரம் தான் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த செங்கோண முக்கோணத்தையும் இந்த செங்கோண முக்கோணத்தையும் நான் எடுத்துக்க போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கலான்னா, இங்கே பாருங்கள், இந்த சைடு ஒரு சைடு தெரியும், இதுவும் ஈக்குவல். இப்போ தானே நம்ம எடுத்துக்கிட்டோம். இங்கே
ஏபிவும் டிஇவும் ஈக்குவல். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் வரும். அப்போ இங்கேயும் 66 மீட்டர் தான். அதனால் ஒரு சைடு தெரியும். இதை வச்சு நம்ம இந்த ஏஇங்கிற இதோட இது கண்டுபிடிச்சிடலாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறேன். அந்த முக்கோணத்துக்கு பேர் பாருங்கள், ஈக்கு தான் செங்கோணம். இங்கேயும் செங்கோணம் தான், இங்கேயும் செங்கோணம் தான். ஈக்கு தான் செங்கோணம், ஈ தான் நடுவில் வரணும். அப்போது ஏஇடி செங்கோண முக்கோணம் ஏஇடியில் கோணம் 30 டிகிரி எழுதலாமா? செங்கோண முக்கோணம் ஏஇடியில் கோணம் இங்கே எதுக்கு? ஏக்கு தான், ஏ தான் நடுவில் வரணும். டிஏஇ ஈக்குவல் டு 30 டிகிரி. இப்போ இங்கே என்ன டீட்டா பாருங்கள், இங்கே எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். டேன் டீட்டா தான். டேன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் டீட்டாக்கு பதிலாக டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே இடி, டிஇ அடுத்துள்ள பக்கம் ஏஇ. இப்போ டேன் 30 டிகிரியோட டேபிள் வேல்யூ 1/√3 ஈக்குவல் டு டிஇங்கிறது 66 மீட்டர். ஓகேவா? ஏஇங்கிறது நம்மளுக்கு தெரியாது, நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். இங்கே வேணாலும் நான் சைடில் எழுதிடுறேன். அதாவது ஏபி ஈக்குவல் டு டிஇ. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஏஇ தான் வேணும். ஏஇவை நான் இங்கே மேலே கொண்டு வந்துடுறேன். அப்போ ஏஇ ஈக்குவல் டு இங்கே 66 அப்படியே இருக்குது. இங்கே கீழே இருக்கிற √3 இங்கே போகுமா? ஏஇ இங்கே போகும், √3 இங்கே போகும். அப்போ 66√3 மீட்டர். இது வந்து ஏஇயோட டிஸ்டன்ஸ். இங்கே பாருங்கள், இதோட டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு கொஸ்டினும் இருக்குது. என்னென்னு இருக்குது இங்கே பாருங்கள். விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடிக்கும் இடையே உள்ள தொலைவு கேட்டிருக்காங்க. அதுதான் இது பிடிங்கிற டிஸ்டன்ஸ் இதுதான். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும், செவ்வகமாக இருக்கனால. அதனால் பிடிக்கும் இதுவே எடுத்துக்கலாம். இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா கடைசியில் இந்த √3ஓட வேல்யூ நம்ம 1.732ன்னு போட்டு பெருக்கி போட்டோம் அப்படின்னா ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு கிடச்சிரும். ஓகேவா? அது கடைசியில் போட்டுக்கலாம். இப்போதைக்கு ஏஇயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள், அடுத்து இந்த செங்கோண முக்கோணம் எடுக்கணும். இப்போ இது தெரியும், இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த செங்கோண முக்கோணம் எடுத்துக்கலாமா? இதில் இங்கே செங்கோணம் எதுக்கு? ஈக்குது. அப்போ எப்படி எடுக்கலாம்? செங்கோண முக்கோணம் ஏஇசியில் கோணம் 60 டிகிரி எழுத பாருங்க. செங்கோண முக்கோணம் ஏஇசியில் கோணம் 60 டிகிரி எதுக்கு? ஏக்கு தான் கோணம், ஏ தான் நடுவில் வரணும். சிஏஇ ஈக்குவல் டு 60 டிகிரி. இங்கேயும் டேன் டீட்டா தான். டேன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இங்கே டேன் டீட்டாக்கு பதிலாக இங்கே 60 டிகிரி. டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது சிஇ, அடுத்துள்ள பக்கம்ங்கிறது ஏஇ. ஓகே, டேன் 60 டிகிரியோட டேபிள் வேல்யூ √3. சிஇயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஏஇங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னு கண்டுபிடிச்சா 66√3. இப்போ நம்மளுக்கு சிஇ மட்டும்தான் வேணும். சிஇவை இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா இது இந்த சைட் போகுமா? அப்போது 66√3, இங்கே ஒரு √3 இருக்குது. √3 × √3 3ன்னு ஆயிருமா? அப்போ 66 × 3 ஈக்குவல் டு சிஇ. அப்போ சிஇ ஈக்குவல் டு 66 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 6 3 18, மிச்சம் 1, 6 3 18, 18 1 19, 198 மீட்டர். ஓகேவா? இதுதான் இதோடது சிஇஓட தொலைவு. பாருங்கள், இப்போ நம்ம கண்டுபிடிச்சது இந்த சிஇஓட தொலைவு. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பாருங்கள், விளக்கு கம்பத்தின் உயரம் கேட்டிருக்காங்க. விளக்கு கம்பத்தின் உயரம்னா சியிலிருந்து டி வரைக்கும். அப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும். விளக்கு கம்பத்தின் உயரம் சிடி ஈக்குவல் டு சிஇ ப்ளஸ் இடி எழுதலாமா? விளக்கு கம்பத்தின் உயரம் சிடி ஈக்குவல் டு சிஇ ப்ளஸ் இடி. சிஇஓட வேல்யூ நம்ம இப்போ என்னென்னு கண்டுபிடிச்சோம், இங்கே மேலே கண்டுபிடிச்சது 198 மீட்டர். 198 ப்ளஸ் இடியோட வேல்யூ இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இடிக்கு அவங்களே வேல்யூ, அதாவது 66 மீட்டர்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், 198 66 ரெண்டையும் கூட்டினா 6 8 8 16 14, மிச்சம் 1 9 10 16, இங்கே மிச்சம் 1 264 மீட்டர். அதாவது விளக்கு கம்பத்தின் உயரம் சிடி ஈக்குவல் டு 264 மீட்டர். இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். விளக்கு கம்ப உயரத்திற்கும் அடுக்குமாடியின் உயரத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்களா? இப்போ ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா,
ரெண்டையுமே கழிக்கணும். வா விளக்கு கம்பத்தின் உயரம் இப்போ எவ்வளோ 264லிருந்து அடுக்குமாடி குடியிருப்போட உயரம் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க என்னென்னு 66. இதை கழிச்சோம் அப்படின்னா ரெண்டுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் கிடச்சிரும். 264லிருந்து 66 இங்கே அதே தானே, இந்த ரெண்டையும் கூட்டணுன்னா 264. அப்போ இதிலிருந்து இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா 198. ஓகேவா, இது இப்போ ரெண்டுக்கு இடைப்பட்ட வித்தியாசம். அடுத்து 3வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடிக்கும் இடையே உள்ள தொலைவு கேட்டிருக்காங்களா. பிடிங்கிற டிஸ்டன்ஸ் அதை தான் நம்ம ஏஇன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. இங்கே பாருங்கள், இதில் ஏஇயோட தொலைவு 66√3 மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதே தானே பிடிக்கு, இதுவும் ஈக்குவல். அப்போ பிடி ஈக்குவல் டு 66√3 மீட்டர். அந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னு ஆன்சர் வந்து. இப்போது அடுக்குமாடி குடியிருப்பிற்கும் விளக்கு கம்பத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு பிடி தான் கேட்டிருக்காங்க. பிடி ஈக்குவல் டு 66√3 மீட்டர். இதில் 66 × √3 வேல்யூ போடுறோம். என்ன கொடுத்துருக்காங்க, 1.732. இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் அவ்வளோதான். இப்போ போடலாமா, இங்கே நான் சைடில் போடுற பாருங்கள். பெருக்கும்போது புள்ளியை விட்டுருவோம், விட்டுட்டு பெருக்கணும் அப்படின்னா 1732 பெருக்கல் 66. இப்போ பெருக்குனா 6 2 12 மிச்சம் 1, 6 3 18 1 19 மிச்சம் 1, 6 6 36 7 6 42 42 1 43 மிச்சம் 4, 1 6 6 4 10. அடுத்து அதே மாதிரி 6ஆல் பெருக்கும்போது அதே தான் வரும், 2 9 3 10. இப்போ கூட்டணும் அப்படின்னா 2 11 மிச்சம் 1 10 13 மிச்சம் 1 4 1 1. ஓகேவா, இதுதான் ஆன்சர். இப்போ இதில் புள்ளி எங்கே வரும் பாருங்கள், புள்ளி வந்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா. அப்போ இதில் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா இந்த இடத்துல புள்ளி வரும். 114.312. நம்ம எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் தான் எடுத்துக்குப்போம். அப்போ இங்கே வந்து 5 விட கம்மியாக இருக்கனால நம்ம இங்கே எதுவுமே சேர்த்த தேவையில்லை. 5 விட அதிகமாக இருந்தால் நம்ம இது கூட 1 சேர்த்து 2ன்னு போட்டிருப்போம். இங்கே கம்மியாக இருக்கனால நம்ம எதுவும் எடுத்துக்க தேவையில்லை. அப்போ ஆன்சர் பிடி ஈக்குவல் டு ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு 114.31 மீட்டர். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.